ஸ்மார்ட் கார்டு வழங்குகின்ற விழாவிற்கு தலைமையேற்று இருக்கக்கூடிய போக்குவரத்து துறை ஆணையர் திரு சமயமூர்த்தி ஐஏஎஸ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் வரவேற்புரை ஆற்றியிருக்கக்கூடிய போக்குவரத்து துறையினுடைய இணை ஆணையர் மணக்குமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் வருகை தந்து சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் திரு ஜெயவர்தன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு எனக்கு முன்னரே வருகை தந்து மற்ற ஒரு நிகழ்ச்சிக்காக சென்றிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அருமை நண்பர் விருகை விஎன் ரவி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராஜேந்திர பாபு அவர்களே, கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, இமாம் அவர்களே, சுப்பிரமணி அவர்களே, தேவகி அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்களது போக்குவரத்து துறையை சார்ந்த அனைத்து அலுவலர்களே, பத்திரிகையாளர்களே, பயனாளிகளே, இறுதியில் நன்றி உரையாற்ற இருக்கக்கூடிய வட்டார போக்குவரத்து அலுவலர் யுவராஜ் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்ச்சி தமிழகத்தின் முதலாக பழைய ஓட்டுநர் உரிமம் பிளாஸ்டிக் கார்டு வழங்கி கொண்டிருந்தோம். அதையெல்லாம் மாற்றி புதிய தொழில்நுட்பத்துடன் கூடிய ஸ்மார்ட் கார்டு, அதாவது QR கோடு, பாதுகாப்பு அம்சங்களுடன் கூடிய சிப்பு எல்லாம் பொருத்தப்பட்ட ஸ்மார்ட் கார்டு வழங்குகின்ற திட்டம். இது ஓட்டுநர் உரிமத்திற்கு மட்டுமல்ல, வாகன பதிவு, அதாவது ஆர்சி புக் என்று சொல்லக்கூடிய, முதல்ல ஆர்சி புக் என்பது ஒரு புக்காக கொடுத்து கொண்டிருந்தோம். அதன் பிறகு ஒரு பேப்பர் வடிவில் வழங்கப்பட்டது. அதையெல்லாம் கையாள்வதற்கு சிரமம். இப்பொழுது நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய ஸ்மார்ட் கார்டு வழங்குகின்ற திட்டத்தை மாண்புமிகு இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அறிவித்து, அந்த திட்டம் பைலட் முறையில் பரிசோதனை செய்து பார்க்கப்பட்டு இன்று தமிழகம் முழுமைக்கும் தொடங்குவதற்கு உண்டான முதல் நிகழ்ச்சியாக இங்கே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஸ்மார்ட் கார்டு மூலமாக பாதுகாப்பு அம்சங்கள் பொருத்தப்பட்டிருக்கின்றன. அதை பயன்படுத்தி நாம் எளிதாக அந்த வாகனங்களுடைய விவரங்களை நாம் எளிதாக தெரிந்து கொள்ள முடியும். அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் கார்டு வழங்குகின்ற திட்டம் இன்று முதலாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் போக்குவரத்து துறையில் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வருகின்ற வகையில் இப்பொழுது இணையதள வசதியை தொடங்கி வைத்திருக்கிறோம். போக்குவரத்து துறை சம்பந்தப்பட்ட அனைத்து விவரங்களும் அந்த இணையதளத்தில் பொதுமக்கள் பார்த்து பயன்பெறுகின்ற வகையில் புதியதாக இணையதளம் இன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நேரத்தை அதிகம் செலவழிக்காமல் அவர்கள் ஆன்லைனில் பதிவு செய்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண பிறகு 1 மணி நேரத்திற்குள்ளாக பழகுனர் உரிமம், அதாவது LLR வழங்குகின்ற முறையும், லைசன்ஸ் ரினிவல் பண்ணுகின்ற முறையையும் எங்களுடைய போக்குவரத்து துறையில் நாங்கள் அறிமுகம் செய்து அதையும் செயல்படுத்தக்கூடிய ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால், ஒரு லைசன்ஸ் எடுப்பதற்கு முன்னால் ஒரு நாள் அவர்கள் வந்து காத்திருக்க வேண்டும். அதையெல்லாம் குறைக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் ஆன்லைன்லேயே என்ட்ரி போட்டு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா 1 மணி நேரத்திற்குள்ளாக பழகுனர் உரிமம் மற்றும் ஓட்டுநர் உரிமங்கள், ஓட்டுநர் உரிமத்தை புதுப்பிக்கின்ற முறைகள் எல்லாம் போக்குவரத்து துறையில் நாங்கள் அறிமுகம் செய்திருக்கிறோம். அதே போல் பணம் செலுத்துகின்ற முறை, ஆன்லைனில் பணம் செலுத்துகின்ற முறையை நீங்கள் அலுவலகத்திற்கு சென்று பணம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இருந்த இடத்திலேயே வீட்டில் இருந்த பொழுதே கைபேசியின் மூலமாகவும் இணையதள வசதிகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய சேவை மையங்கள் மூலமாகவும் அனைத்து வகையான கட்டணங்களையும் போக்குவரத்து துறையில் செலுத்துவதற்கு போக்குவரத்து துறை நவீனமயமாக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொண்டு, அதற்கான அறிவிப்புகளை சென்ற நிதிநிலை அறிக்கையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய அனுமதியோடு நாங்கள் வழங்கியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் மாண்புமிகு இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இருக்கும் பொழுது போக்குவரத்து துறை நவீனப்படுத்தப்பட வேண்டும், சாலை விதிகளை கடைபிடித்து சாலை விபத்துகளை குறைக்க வேண்டும் என்பதற்காக புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 65 கோடி ரூபாய் சாலை பாதுகாப்பு நிதியை உயர்த்தி வழங்கிய முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் என்பதையெல்லாம் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதாவது பிளாக் ஸ்பாட், அதிக விபத்துகள் நடைபெறக்கூடிய இடங்களை கண்டறிந்து அந்த இடங்களில் விபத்துகளை குறைப்பதற்கு என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த நிதிகள் வழங்கப்பட்டு அதை முறையாக தமிழக அரசு செயல்படுத்தி இன்று
போக்குவரத்து துறையில் நம்முடைய சாலை பாதுகாப்பில் ஏற்படக்கூடிய விபத்துகள் மாண்புமிகு அம்மா அரசு எடுத்த முயற்சியின் காரணமாக 25% விழுக்காடு உயிரிழப்புகள் குறைக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதே போல இந்திய அளவில் சாலை விபத்துகளால் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகள் 1,50,000 பேர் என்ற விகிதத்தில் இருந்தது. அதை தமிழகத்தில் இருந்த 16,000 பேர் ஆண்டிற்கு சாலை விபத்துகளை உயிரிழக்கிறார்கள். அதை குறைக்க வேண்டும் என்பதற்காக எடுத்த முயற்சியின் காரணமாக சுமார் 12,000 உயிரிழப்புகளாக குறைந்திருக்கிறது. அதை இன்னும் அதிகப்படுத்தி விபத்தில்லா, அதாவது உயிரிழப்பில்லா ஒரு தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக இப்பொழுது கூட காலையில் பள்ளி கல்வித்துறையும் எங்களுடைய போக்குவரத்து துறையும் இணைந்து மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களும் நானும் எங்களுடைய போக்குவரத்து துறை ஆணையர் அவர்களும் போக்குவரத்து துறை அதிகாரிகளும் பள்ளி மாணவர்களிடத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக சாலை பாதுகாப்பு மன்றங்களை உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் நிதிநிலை அறிக்கையில் சட்டசபையில் அறிவித்திருந்தோம். அதை முதலாக இன்று அந்த ஒரு பள்ளியில் அந்த விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. ஏனென்று சொன்னால் சாலை விதிகள் என்பது சாலை விதிகளை கடைபிடிக்க வேண்டும். வாகனங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகி கொண்டே இருக்கிறது. அதே போல மக்கள் தொகை அதிகமுள்ள ஒரு நாடு. அந்த சாலை விதிகளை முறையாக கடைபிடிக்காத காரணங்களால் உயிரிழப்புகள் அதிகமாக இருக்கிறது. அந்த உயிரிழப்புகளை குறைக்க வேண்டும். ஹெல்மெட், தலைக்கவசம் அணிய வேண்டும், சீட் பெல்ட் அணிய வேண்டும், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவதை தவிர்க்க வேண்டும். அதே போல ஒரு வாகனங்களில் 2 பேர் செல்லக்கூடிய வாகனங்களில் 3 பேர் 4 பேர் செல்வதையெல்லாம் குறைக்க வேண்டும். அதிக பாரம் ஏற்றக்கூடிய வாகனங்களில் பாரம் ஏற்றுவதை குறைக்க வேண்டும் போன்ற சாலை விதிகள், அதாவது இப்பொழுது போடக்கூடிய நேஷனல் ஹைவேஸ், நகாய் ரோடுகள்லாம் 4 வழி சாலைகள். இப்பொழுது கூட மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் அவர்கள் சென்னையிலிருந்து சேலம் வரை 8 வழி சாலை திட்டத்தை மத்திய அரசிடமிருந்து கேட்டு பெற்றிருக்கிறார்கள். அந்த சாலைகளில் நாங்கள் வாகனங்களை எப்படி இயக்க வேண்டும் என்பதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த இளைஞர்கள் மத்தியில் பள்ளி பருவத்தில் இருந்து அவர்களுக்கு பாடத்திட்டத்திலேயே அந்த சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வுகளை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கிறோம். அதன் முதல் நிகழ்ச்சியாக இன்று காலையிலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொண்டு, சாலை பாதுகாப்புகளை முறையாக கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்பொழுது திருச்சி செங்கல்பட்டிலிருந்து திருச்சி வரை இருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் கெல்ட்ரான் நிறுவனத்தின் மூலமாக ஆட்டோமேட்டிக் ஃபைனிங் சிஸ்டம் என்ற முறையை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். சாலை விதிகளை மீறுவோர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு அதிகாரிகள் அனைத்து இடங்களிலும் இருக்க முடியாது. ஆனால் கேமராக்கள் மூலமாக கண்டறிந்து அவர்களுக்கு அந்த அபராதம் விதிக்கின்ற முறை தமிழகத்திலே முதலாக கொண்டு வருவதற்கு மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் 25 கோடி ரூபாய் நிதியை வழங்கி இருக்கிறார்கள். அது இன்னும் தமிழகத்திலே விரிவுபடுத்தப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் இளைஞர்கள் தான் அதிக, குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு 20 வயது, 16 வயதிலிருந்து 18 வயதிலிருந்து ஒரு 50 வயதுக்குள்ள இருக்கக்கூடியவர்கள் தான் அதிக விபத்துகளில் இறக்கிறார்கள். அந்த விபத்துகளை குறைக்க வேண்டும், உயிரிழப்புகளை குறைக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு முயற்சிகளை நாங்கள் எடுத்திருக்கிறோம். அதே போல வருகின்ற காலங்களில் இப்பொழுது கூட ஆட்டோமேட்டிக் டெஸ்டிங் ட்ராக் என்ற முறையை மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் அறிமுகம் செய்து 14 இடங்களில் அந்த டெஸ்டிங் ட்ராக் முறை அமல்படுத்த வேண்டும் என்று சொல்லி முதலாக கரூர் மாவட்டத்தில் ஆட்டோமேட்டிக் டெஸ்டிங் ட்ராக், அதாவது போக்குவரத்து ஆய்வாளர்கள் அவர்கள் லைசன்ஸ் ஓட்டுநர் உரிமம் பெறும் பொழுது அந்த ட்ராக்கில் தான் டெஸ்ட் பண்ண முடியும். அந்த ட்ராக்கில் டெஸ்ட் பண்ணும் பொழுது அது அவர் பாஸ் ஆகியிருக்காங்களா ஃபெயில் ஆகியிருக்காங்களா என்பதை அதிகாரிகள் தேர்வு செய்ய முடியாது, முடிவு செய்ய முடியாது. கம்ப்யூட்டரில் தான் முடிவு செய்ய முடியும். அந்த முறையை நாங்கள் கொண்டு வந்த பொழுது மிகப்பெரிய ஒரு அளவில் எதிர்ப்புகள் இருந்தது. ஏனென்று சொன்னால் அதில் தேர்ச்சி பெறுவர்களுடைய விகிதம் 10% இருக்கிறது. எனவே அதை அந்த அமல்படுத்துவதை நிறுத்த வேண்டும் என்றெல்லாம் ஓட்டுநர் டிரைவிங் ஸ்கூல் வைத்திருப்பவர்கள் சொன்னார்கள். அதையெல்லாம் இப்பொழுது தாண்டி கிட்டத்தட்ட 60% பேர் தேர்ச்சி பெறுகின்ற வகையில் அந்த டெஸ்டிங் ட்ராக் வந்திருக்கிறது. 13 இடங்களில் மிக விரைவில் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. அது படிப்படியாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களினுடைய தலைநகரங்களிலும் அந்த ஆட்டோமேட்டிக் டெஸ்டிங் ட்ராக் முறை கொண்டு வரப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, அதே போல நம்முடைய இப்பொழுது கூட அந்த நிகழ்ச்சியில் கூறும் பொழுது தெரிவித்திருந்தோம், நம்முடைய நாட்டில் ஓட்டுநர் உரிமம் வழங்குவதை நம்ம இன்னும் அதை முழுமைப்படுத்தப்பட வேண்டும். அவர்களுக்கு அனைத்து விதிமுறைகளையும் கொண்டு வந்து அவர்களுக்கு தேர்வு முறைகளை எல்லாம் கொண்டு வர வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் சாலை விதிகளை முறையாக கடைபிடிப்பார்கள். அப்பொழுது முறையாக கடைபிடித்தால்தான் சாலை விபத்துகள் குறையும், உயிரிழப்புகள் குறையும் என்பதை எண்ணத்திலே கொண்டு போக்குவரத்து துறை அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறது. இப்பொழுது முதல் கட்டமாக 25% உயிரிழப்புகளை குறைத்திருக்கிறோம். வருகின்ற ஆண்டுகளில் இன்னும் அதை குறைத்து
விபத்தில்லா மாநிலமாக தமிழகத்தை உருவாக்குவதற்கு நாங்கள் முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறோம். அதற்காக அம்மா வழியிலே ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய முதலமைச்சரான எடப்பாடியார் அவர்களும் அதற்கான நிதிகளை வழங்கி அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு எங்களுக்கு போக்குவரத்து துறைக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொண்டு, லைசன்ஸ் முறை, அதாவது ஆர்சி புக் வழங்குகின்ற முறையெல்லாம் மிக விரைவில் தமிழகம் முழுவதுக்கும் கொண்டு வந்து அந்த பாதுகாப்பு அம்சங்களுடன் கூடிய கையடக்க ஸ்மார்ட் கார்டு, அதாவது கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டுகளுக்கு இணையாக கியூஆர் கோடு, சிப் போன்ற வசதிகளை நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம். அதன் மூலம் வாகனங்களுடைய பாதுகாப்பு தன்மை உறுதிப்படுத்தப்படும் என்பதையும் நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொண்டு, இந்த திட்டம் தமிழகம் முழுவதற்கும் பொதுமக்களிடத்தில் நல்ல வரவேற்பை பெறக்கூடிய திட்டத்தை நாங்கள் இன்று முதலாக இன்று ஆரம்பித்திருக்கிறோம். இந்த திட்டம் முழுமைப்படுத்தப்படும் என்பதையும் கூறி, போக்குவரத்து துறையில் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்து இந்திய அளவில், தேசிய அளவில் தமிழகம் முதன்மையான மாநிலமாக திகழ்வதற்கு நாங்கள் முழு முயற்சியை மேற்கொள்வோம் என்பதையும் நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொண்டு, இந்த திட்டங்களில் பயன்பெறக்கூடிய வருகின்றிருக்கக்கூடிய அனைத்து பொதுமக்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள kavirnews.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.